அனைவருக்கும் அன்பான இனிய மதிய நேர வணக்கத்தை. ஆஸ்திரேலியா சிட்னி, நியூ சவுத் வேல் மாநிலம் சிட்னி. இப்போ எனக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது கேப்ரமட்டா என்ற ஒரு சிட்டியில் இருந்து பேசி கொண்டிருக்கிறோம். கேப்ரமட்டான்றது ஒரு அழகான ஒரு சிட்டி ஒன்று. இங்கே வந்து கூடுதலாக வந்து வியட்நாமீஸ் இந்த ட்ரெயினை பார்ப்போம். இந்த இடம் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து குறிப்பாக சிட்னியில் வந்து ஒவ்வொரு சமூகத்தவர்களுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கும். சரிதானே? இப்போ எனக்கு கனவேர் சொன்ன ஸ்ரீ நீங்கள் ரேடியோவில் கதைக்கிற மாதிரி கதைக்காமல் சும்மா நோமலாக கதைங்கோ, ஆக்களுக்கு அது விருப்பமாக இருக்குமான்ட்டு. அப்போ நான் எந்த தமிழில் இன்றைய கதைக்க போகிறேன். அப்போ நீங்கள் பழமையாக அந்த ரேடியோவில் கதைக்கிற மாதிரி அறுத்துறுத்து வானொலி தமிழ் இல்லாமல் சும்மா ஒரு இப்படியான தமிழாக தான் இருக்கும். அது நல்லா இருக்கிறது சரின்னு சொல்லி கனவேர் சொன்னீங்கள். உண்மையாக காண்ற நேரம் கனவேர் எனக்கு இப்படியான ஃபீட்பேக் எனக்கு தாரீங்கள். நல்ல சந்தோஷமாக இருக்குது. அது எனக்கு ஊக்கத்தை கொடுக்குது. என் ஹாபி இதொரு ஹாபியாக தான் செய்கிறேன். இந்த ஹாபியில் வந்து நீங்களும் பங்கேற்று மேலே இப்படி செய்யக்குள்ள எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. நான் இப்போ இருக்கிற இடம் வந்து கேப்ரமட்டா. நான் வந்து சொன்ன மாதிரி என்ன நடக்குதுன்னா, இங்கே கூடுதலாக வந்து சிட்னியில் ஒவ்வொரு சமூகத்தவர்களுக்கும் ஒவ்வொரு சிட்டி இருக்குது. அதாவது இப்போ உதாரணமாக சொல்ல போனால் பெண்டலில் வந்து நாங்கள் சொல்லலாம் தமிழாக்கள் கூடுதலாக இருக்கிற இடம். அங்கே போனீங்கன்னா தமிழ் சாப்பாடு கடைகள் அது இதுன்னு சொல்லி நிறைய சாப்பாடுகள் இருக்கும், நிறைய கடைகள் தமிழ் கடைகள் இருக்கும். அது மாதிரி இந்த இடத்த வந்து என்ன இடம் கேப்ரமட்டான்ற இடத்து வியட்நாமீஸ் வந்து கூடுதலாக இருக்குது. வியட்நாமீஸ் தான் நீங்கள் டவுன் அதைத்தானே போய் பார்க்க போகிற முன்னுக்கு. அதே மாதிரி இப்போ ஹாரிஸ் பார்க்கணுன்னு சொன்னால் அது இந்தியன்ஸ், லிட்டில் இந்தியான்னு சொல்லுவார்கள். சர்ச் வீட்டுக்கு போனோம்னா சைனாவில் இருந்துன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அப்படி ஒவ்வொரு இடமும் வந்து வேறு அந்தந்த நாட்டவர்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் என்ன விஷயங்கள் இருக்கும். அப்படியான ஒரு இடத்தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். வாங்க உள்ளக போய் பார்க்கலாம். எனக்கு இந்த வீடியோ பார்த்து கனவேர் கணக்கு ஃபீட்பேக் தாருங்க. சரி, எனக்கு பின்னூட்டில் தந்து கொண்டிருக்கிறீங்க. அது எனக்கு உற்சாகத்தை ஊட்டுகிறது, உற்சாகத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபீட்பேக் தரைக்கு நான் இப்போ சொன்னேன் தானே. இப்போ நீங்கள் ஒரு ஆள் நீங்கள் சும்மா நோமல் த்ரீயில் கதைங்க, சரி நோமல் தமிழில் கதைங்கோ, ரேடியோவில் கதைக்கிற மாதிரி கதைக்காயங்கோ, அது கொஞ்சம் இதாக இருக்குமாண்டு. அப்போ நான் இந்த பதிவு அப்படி தான் இருக்கும். எந்த தமிழ்லாம் கதைப்பேன். நான் சும்மா வீட்டை கதைக்கிற மாதிரி கதைப்பேன். வேறு இப்படி உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாவது ஒரு சபை போய் எடுத்து போட வேணும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினா அதை எனக்கு சொல்லுங்க. நான் அந்த இடத்த போய் உங்களுக்காக பதிவில் மேற்கொள்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஃபோட்டோ வியட் ரைட். இது ஒரு வியட்நாமீஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்று பாருங்கள், அது வழியாக இருக்குது. இதை பார்க்கக்குள்ளேயே எல்லோரும் கூடுதலாக வந்து வியட்நாம் கடையில் நீங்கள் எல்லாமே இருக்குது. வியட்நாம் ஸ்டைலில் தான் இருக்கும். நீங்கள் வியட்நாமுக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ரைட். நான் எனக்கு இப்படியான சபபுகளுக்கு வந்து பார்க்க விருப்பம். நான் அடிக்கடி வேறு சபபுகளுக்கு வந்து பார்க்குறேன். நான் அந்த வகையில் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் குட்டி வியட்நாம்னு சொல்லக்கூடிய இந்த கேப்ரமட்டா. இங்கே உள்ள நாங்கள் வந்த புதுசில் இங்கே உள்ள வீடுகள் இந்த விலையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாட் கூட புந்தி நாங்கள் வந்த புதுசில் எனக்கு ஞாபகம் இருக்குது. 90களில் கிட்டத்தட்ட 50,000 60,000த்துக்கு இங்கே வீடுகள் வாங்கக்கூடியதாக இருந்தது. இப்போ அது நினைச்சை பார்க்கல. இப்போ ஒவ்வொரு சுமார் சின்ன ஒரு ஃப்ளாட் கூட 500,000 அப்படி வருது தானே. சரி, இதில் நிறைய கூடுதலாக வந்து
ஃபாரினர்ஸ் வரது என்னதுக்கண்டா ஃபுட்டுக்காண்டி இப்போ கல்ச்சரல் இப்போ ஒரு வியட்நாமீஸ் சாப்பாடு சாப்பிட விருப்பமாட்டா நாங்கள் இங்கே நிறைய இருக்குது. இன்றைக்கு நான் மத்தியானம் ஒரு வியட்நாம் கடையில் சாப்பிடப்போம். சரிதானே? அது மாதிரி உடுப்புகள் அப்படிக்கான விஷயங்களை இங்கே பாருங்க. இப்போ நாங்கள் அவங்களோட மெயின் ஆர்கேடுன்ற இடத்த போகிறோம். இதில் பார்க்கக்கூடிய டிஸ்கவர் ஃபேஃபீல்ட் சிட்டி கவுன்சிலுக்குலாம் இந்த இடம் வருது. ஓகே, நல்ல வாட்டியாக இருக்குண்ணே. வியட்நாமிஸின் அந்த சிக்னிஃபிகன்ஸை காட்டக்கூடிய வகையில் அதில் ஒரு லயன் மாதிரி ஒன்று போட்டிருக்கணும். இங்கே இவங்கள்ட இந்த ஃபிஷ் மார்க்கெட்டுகள் பாருங்க. அதில் ஒரு வெளியில் எழுத்துக்களும் ஒவ்வொரு இது நினைக்கும் ஜப்பானீஸ் பபிள் டீ இருக்குது. கிறிஸ்பி சிக்கன் கடை. வா, நல்லா தான் இருக்குது. நான் வந்திருக்கிறேன் இந்த இடத்த முந்தி ஒரு கிட்டத்தட்ட அடிக்கடி வாரேன். நான் இப்போ கனகாலத்துக்கு பிறகு வாரணும். ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு வாரணும். வேறு பாருங்க, ஆக்கள் எல்லாருமே இருந்து வியட்நாம் ஸ்டைல்லே இங்கே இப்படி ரோட் சைடில் வந்து இருக்கிறது எல்லாம் இருக்கும். இங்கே தான் முந்தி இது பாருங்க, இது நல்லா இருக்குது. இது ஒரு நல்ல இந்த ஷர்ட்டும் கட்டும். நல்லா போஸ் பண்ணிக்கிறார். பக்கத்தில் நல்ல குதிரை. அதுக்கு இங்கே ஒரு மாடு. இதான் நான் அந்த என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சுக்கணும். இதில் வந்து உள்ளூராக்கள், மற்றது டூரிஸ்டாக வராக்கள், வெளியிலேருந்து வராக்கள், வியட்நாமிலேருந்து வராக்கள் மட்டுமில்லை, வேலை பல்வேறு டூரிஸ்ட்டும் என்னையும் பார்த்தீங்களா. நல்லா இருக்குண்ணா. ஓகே உறவுகளே, நான் இப்பொழுது அந்த ஹேண்ட் ஹில் கேமராவில் போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் இருக்காது. பார்த்தீங்களா, நல்ல வடிவாக இருக்கேன்னு. நல்ல சிறப்பாக இருக்கும் உண்மையிலே. இப்படியான இடம் ஒரு அதுவும் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு மல்டி கல்ச்சுரல் கண்ட்ரியில் இப்படியான இடங்களை பார்க்கல ஒரு சந்தோஷம். ஆஸ்திரேலியாவில் வாழ்வதில் உள்ள சிறப்பு எதுதான என்றால், ஒவ்வொரு சபபும் வந்து அந்தந்த நாட்டவர்களின் அவன் சிக்னிஃபிகன்ஸ், அதாவது அவன் தனித்துவத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே வந்தால் இந்த இடத்த வந்து கூடுதலாக வந்து இப்படி தான் என்ன பேர் வியட்நாமிஸின் கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் கூட இருக்கும். அவங்களோட சிக்னிஃபிகன்ஸை காட்டக்கூடியமான இந்த ஒவ்வொரு ஆர்கிடெக்சரல் இந்த கட்டடங்கள் பாருங்கள். இந்த கட்டடத்தை கூட அவன் ஒரு ஸ்டைலில் இந்த கட்டடம் இருக்கும். பாருங்க, இது இங்கே நல்ல வடிவாக இருக்குன்னு டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் இதை செய்திருக்கு. மற்ற அவைக்கும் ஒரு சந்தோஷம். என்ன இப்போ அவைக்கு அந்த தங்களுடைய நாட்டை விட்டுட்டு வேறு இடத்த இருக்கிறன்ற ஒரு ஃபீலிங் இல்லை. இது வந்து ஆஸ்திரேலியா மட்டும் இல்லை, அநேகமாக நடக்குது. நம்ம போகிற அமெரிக்காவில் கூட இப்படி தான். அவைக்கண்டு ஒரு சைனீஸ் டவுன் ஒன்று இருக்கும். இந்த சிங்கப்பூரில் இருக்குது. அவர்களை கவர்வதற்காக, அவருடைய இந்த நாட்டில் அந்த ஒரு பல்கலாச்சார நாடாக மாற்றுவதற்காக இந்த ஸ்ட்ரக்சரல் கூட நல்ல ஒரு அவங்களோட ஸ்ட்ரக்சரை, அவங்களோட ஆர்கிடெக்சரல் விழுமியங்களை அவங்களோட இதில் பாவிச்சு எட்ஜஸ் பார்க்க தெரியுதுன்னு நல்ல வடிவாச்சு இருக்கணும்.
அதுதான் இதில் உள்ள சிறப்பு. இதுக்கு இங்கால என்ன இருக்குன்னு பார்க்கும்பாங்க. இங்கால இதுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இந்த கட்டிடமும் ஒரு மேலே காப்பாக இருக்குது, நல்ல வடிவாக இருக்குது. இதையும் போய் பார்ப்போம். இங்கேலப்பமும் போய் பார்ப்போம். எல்லா ஈவன் சாதாரண ஒரு கட்டடம் கூட என்ன இடம் எங்கட வியட்நாமுக்கு நான் போயிருக்கிறேன். வியட்நாமில் நின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. இதுக்குள்ளே பிளாசா மாதிரி ஒன்று கட்டிக்கணும். அதுக்குள்ளே பாருங்க, வாசல்லே ஒரு வியட்நாமிஸ் சாது ஒரு ஆள் இருக்கிறார், நல்ல வடிவாக இருக்குது. இங்கேயும் முழுக்க வியட்நாமிஸ் இந்த சிக்னிஃபிகன்ஸ் இது ரெண்டு பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குண்ணே. இருக்கு, வாங்கப்படியே உள்ளுக்கு போய் பார்ப்போம். இதில் ஒரு சாது இருக்கிறார். இதில் ஃப்ளவர் கேம்பரமட்டா ஃப்ளவர் ஷாப், அதுவும் நல்ல வடிவாக தான் இருக்கு. இப்படி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு நாளைக்கு இப்போ எல்லாருக்கும் எல்லா இடமும் போய் பார்க்கலானே. இப்போ எனக்கு போகக்கூடியதாக இருக்குது, அதெல்லாம் வந்து கொண்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு அப்படி ஏதாவது இடம் பார்க்கணும் மாதிரி இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் 7 மண்டால் அந்த இடத்தை கொண்டே காட்டக்கூடியதாக இருக்குது. இதில் உங்களுக்கு அந்த இப்படியான சாமான்கள் வாங்குறதுக்கு, எலக்ட்ரிக்கல் குட்ஸ் வாங்குறதுக்கு நல்ல இடம் இருக்குது. மைக்ரோஃபோன், அந்த மைக்ரோஃபோன் இருக்குது. எனக்கு கூட சில டிவைஸஸை இதுக்குள்ளே வாங்கி போடலாம். அடுத்தடுத்த முறையில் கொஞ்சம் துல்லியமாக கதைப்படியாக இருக்குது. இப்போ நான் பார்க்குற மைக்கு தான், இந்த மைக்கு தான் நான் பாவிச்சு கொண்டிருக்கிறேன். அது ஒரு சாதுவான வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. முதல் பாதிக்கு அப்படி செய்யலை, இப்போ நான் நிப்பாட்டி போட்டு செய்கிறேன். இது பார்த்தீங்களா, ஒரு இறைச்சி கடை. இந்த இடத்த நிற்க டிப்பிக்கலாக வந்து நாங்கள் ஒரு வியட்நாம் வீதி ஒன்றில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டு. நான் வியட்நாமிலேயும் இப்படி தான், இதே மாதிரி தான் இருக்கும். பாருங்க, ஃப்ரூட்ஸ் அதில் வைக்கிற இடம். இதுக்கு இங்கே ஒரு இறைச்சி கடை இருக்கு. ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி இருக்கு. என்ன, நான் இந்த பதிவாக அகலம் பெரிய பதிவாக போட மாட்டேன் என்றால் பதிவு இந்த லென்த் கூட அக்கல். இவன் இதில் ஒரு ஃபிஷ் மார்க்கெட் நினைக்கல, உள்ளுக்கு போய் எடுக்க அப்படின்ற மாதிரியா, வெளியில் நின்று எடுத்து போடுவோம். பாருங்க, ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது இதில். ஃபிஷ் மார்க்கெட் இதில் காட்டினா குக் பண்ணியும் கொடுப்பினமென்று போட்டிருக்கணும். நீங்கள் மீனை காட்டினால் அதை எடுத்து நான் இங்கே வந்து கனகாலம் முந்தி வந்திருக்கிறேன். இதில் கார் பார்க்கிங் இருக்குது, கார் பார்க்கிங் ஸ்பாட் இருக்குது. பொதுவாக இங்கே கார் பார்க்கிங் எடுக்கிற கஷ்டம்னு சொல்கிறவன் நான் இந்த காரை கொண்டு அந்த ஸ்டேஷனுக்கிட்டே இருந்து ஒரு பார்க்கிங் ஸ்பாட்டில் விட்டேன். நான் ஆகல் சொல்லுவேன், நம்ம வியட்நாம் இங்கே கவனமாக இருக்கணும், களவு வேண்டும், உண்மையாக அப்படி ஒன்றும் பயப்பட ஒன்று மட்டும் தேவையில்லை. எல்லாம் இப்போ எல்லா இடமும் கேமரா. இப்போ நானும் இது பாருங்க, இல்லை மரக்கறி கடை நல்லா இருக்குண்ணே. இதுக்குள்ள ஒரு அழிவையை பிடிச்சு போய் பார்ப்போம். நல்ல நல்ல பழம் இருக்கு.
அன்னமுன்னாப்பழம், பிலாப்பழம், வெரி ஸ்வீட். அன்னமுன்னாப்பழம் வந்து 12 ரூபா ஒரு கிலோ. மற்றது ஆஸ்திரேலியாவில் இருந்து, ஆஸ்திரேலியாவில் இந்த பிலாப்பழம், ஆஸ்திரேலியன் பிலாப்பழம் 1 கிலோ $20. ஆஸ்திரேலியா பழம். இதான் இந்த கடை. பார்த்தீங்களா, இது ஆஸ்திரேலியாவில் ப்ரொடியூஸ் பண்ண பிலாப்பழம். எங்களோட தேர்ந்து வந்திருக்கு. நான் நினைக்கிறேன் இந்தியாவில் கொய்யா பழம் இருக்கு. கொய்யா வந்து 12 கிலோ, $2 ஒரு கிலோ, $2. இன்னும் கிலோ கணக்கு மட்டும் இது பாருங்க. இதில் வாட்டர்மெலான். ഇതിന്റെ പേര് எனக்கு தெரியல தமிழ்ல என்ன பேருண்டு. போட்டிருக்கு பாருங்க. இது இந்த வாழை இந்த இடத்த நான் பார்த்துக்கிறேன். இந்த வாழைப்பழத்தை வந்து இப்படி சீப்பை கட்டி தொங்க விட்டுருக்கணும். என்ன இங்கே வந்து இந்த கடை இருக்கு, பிரெட் கடை, பிரெட் விற்கிற பான் கடை, பேக்கரி. இது சாரி. ஓ, பப்பாப்பழம். பப்பாப்பழம் 1 கிலோ வந்து $7. தயவுசெய்து உறவுகளை முழுமையாக பாருங்க. நான் கஷ்டப்பட்டு USB C to USB நல்ல சாமான் எல்லாம் இருக்கு. ஹலோ. ஓ, வெரி நைஸ், வெரி நைஸ். நிறைய சாமான்கள் எடுத்துக்கிறாங்க. இதில் நல்ல இந்த ஃப்ரூட்ஸ் அதுகள் இது அடுத்த ஒரு மெயின் ஸ்ட்ரீட் உண்டு இங்கால. இதுலேயும் கூடுதலான கடைகள் இருக்கு. உடுப்பு கடைகள், சாப்பாட்டு கடைகள் உண்டு. வாங்கிட்டாங்களா அங்கால பக்கம் போய் பார்ப்போம். 9 கிட்டத்தட்ட ஒரு அன்றைக்கு நிப்பாட்டலாமாண்டேன்னு கணக்கை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அகலம் கணக்கை ரெக்கார்ட் பண்ணால் பார்க்க போறீங்க இருக்கும். அன்றைக்கு ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு தான் நடக்க போகிறேன். லைட்டாக இப்போ இன்றைக்கு மத்தியானம் சாப்பிட்டு தான் வந்தேன். பட் இது பரவாயில்ல கூட. இப்படி ஒரு இடத்த வெஜிடேரியன் நல்லா இருக்கும். ஸ்டீம் ரைஸ் வித் 2 choices, ஃப்ரீ சூப். உறவுகளே, நீங்கள் இங்கே எங்க சிட்னில இருந்தால் இப்படியான அனுபவங்களை தவற விடாதீர்கள். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குது. அந்த பொடியா வேறு வந்து வீட்டை சமைக்க தேவையில்லைன்னு இப்படி வந்து எடுத்துன்னு போனால் சாப்பிட்டுட்டு போயிடலாம்.
வெஜிடேரியன் ஃபிஷ்ஷும் இருக்குது. நல்ல ஒரு சக்தி ஒரு செய்தி ஒன்று செல்ல நினைக்கிறேன். நான் கடந்த ஒரு கிழமையாக்கட்டு கிட்டத்தட்ட சீனியையும் பார்த்தாக்கள் இதை கேட்குறாக்கள் எனக்கு இருக்க உங்களோட கருத்தை சொல்லுங்க. சீனியும் மற்றது மச்ச உணவை நிப்பாட்டிட்டேன், கார்போஹைட்ரேட்டையும் குறைச்சி 4 கிலோ ஒரு கிழமையில யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன ஒரு கிழமையில 4 கிலோ லூஸ் பண்ணியிருக்கிறேன், வளர்ந்துருக்கிறேன். நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட். இந்த வசனத்தை யாராவது கேட்டிருக்கிறீர்கள் என்றால் எதற்கு வாழ்த்து செய்திகளை சொல்லுங்க, காணைக்குள்ளையும் சொல்லலாம். அதை விட நீங்கள் கணக்கையும் சொல்லலாம். அதே மாதிரி இதை பார்த்துருந்தீங்கடா இது கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். சரிதானே? உங்களோட விருப்பம். என்னென்று லூஸ் பண்ணான் சொல்லலாம். நான் அதை பற்றி ஒரு பதிவு போடுவேன். நீங்கள் அறிஞ்சு கொள்றேன்டா எனக்கு ஃபோன் பண்ணுங்க அல்லது கேளுங்க, நான் சொல்கிறேன். சரிதானே? அதை பற்றி நான் போடுறேன். இந்த கிழமை நான் இன்னும் ஒரு 2 கிலோ அல்லது 3 கிலோ 2 கிலோ என்று சொல்லுவேமே, என் கணக்கு கெயின் பண்ணக்கூடாது. இந்த கிழமையும் கொஞ்சம் லூஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறேன். அதை பற்றி சொல்கிறேன். சரிதானே? இப்போ பார்க்குறீங்களா என்ன? சரி, நான் இப்போ இதோட முடிச்சு கொள்ளணும்னு யோசிக்கிறேன். ஏன்னா நியாயமான தூரம் வந்துட்டோம், நியாயமான விஷயங்களை பார்த்துட்டோம். கணக்கை அலட்டி கொண்டு இருக்கக்கூடாது, உங்களுக்கும் போர் அடிக்க வாங்கிடும். என்ன ஒரு சாதி ஆப்பிள் இருக்குன்னு தெரியல. ஒரு விதமான ஆப்பிள் தான் எனக்கு. ஒரு மாம்பழம். சொக்கட்டான் என்பதுதான் இதுதான் இந்த சொக்கட்டான். பார்த்தீங்களே, சொக்கட்டான் என்றுதான் இதையும் சொல்கிறாங்க. சொக்கட்டான் தமிழ் பெயர் சொக்கட்டான். சொக்கட்டாம் சி சொக்கட்டாம். எனக்கு இது வரைக்கும் தெரியா. சொக்கட்டாம் என்ற பழம். 1 கிலோ பப்பாப்பழம் $5 மட்டுமே. சரி உறவுகளே, நாங்கள் இத்துடன் இந்த வியட்நாம் பயணத்தை முடித்துக் கொள்வோம். மீண்டும் இன்னும் ஒரு நாட்டில் சந்திப்போம். நல்லா இருக்கேண்ணே, நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு பயணமாக இருந்துச்சு. இவருங்க இயல பாவக்காய் வேணுமா? ஆஸ்திரேலியாவில் நல்ல ஃப்ரெஷ்ஷான பாவக்காய் இருக்குது. 5 கிலோ 1 கிலோ வந்து $5 இருக்குது பாவக்காய். பாவக்காய் 5 கிலோவுக்கு வாங்கலாம் இங்கே. பிளாஸ்டிக் செருப்பு, அந்த சட்டி முட்டி வகை எல்லாம் இருக்கு. பேக்குகள் எல்லாம் கிடக்கு. என்ன ஞாபக விஷயத்தை பார்த்துட்டோம். இஞ்சி வருங்க இறைச்சி கடை, எல்லா இறைச்சியும். ரைட், இது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் முந்தைய நான் வந்து சாப்பிட்டுக்கணும். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட். ஆல் ரைட், எனக்கு மணி இதெல்லாம் பார்க்க பசிக்கிற மாதிரி கிடக்கு. கொஞ்சம் வயரெல்லாம் கிண்டுது. இது வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி இங்கே வச்சு விற்று கொண்டிருக்கணும். பாருங்க, ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி வச்சு கொண்டிருக்கணும். நல்லா இருக்கு. ரைட், இதில் பாருங்கள், இதில் ஒரு லேடி வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி வச்சு விற்று கொண்டிருக்கிறா. இங்கே சைட்டில் இருக்கிறதெல்லாம் அப்படித்தான், ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி வச்சு ஒரு சாமான்களையும் விற்று கொண்டிருக்கணும். அதெல்லாம் என்ன சொல்கிறது, என்ன தோட்டங்கள், வீட்டு தோட்டமாக இருக்கலாம் அல்லது அப்படியான தோட்டங்கள் இருந்து கொண்டு வந்து ஃபுட்பால் சைடில் வச்சு இது கொண்டு இருக்கணும். ஆனால் அதை எந்த அளவுக்கு கவுன்சில் எல்லாம் பண்ணியதோ தெரியாத நான் அவள் செய்து கொண்டிருக்கிறேன். ஓகே உறவுகளே, நான் இதோட இந்த பதிவை முடிச்சு கொள்ளலாம் நினைக்கிறேன். திரும்ப சொல்லிக்கொண்டு நான் போய் கூட்டிக் கொண்டிருக்கிறேன். எல்லாம் ஒரு ஆர்வ கோளாறு காரணமாக தான்
ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இதில் கமெண்ட் பண்ண விருப்பம் இல்லையாண்டா என்ன காணைக்குள்ளே சொல்லுங்க. ரோட்டில் வழியே என்ன காணைக்குள்ளே கல்யாண வீடு, சாமதிய வீடு, நல்ல நாள் பிறநாளில் காணைக்குள்ளே சொல்லுங்க. சரிதானே? இதுக்குள்ள போய் பார்ப்போம். இதுக்குள்ள வெளியில் என்ன இருக்குது இதுக்குள்ள பார்த்துட்டு பாருங்க. ரோட் சைடில் ஒரு சின்ன கதிரையெல்லாம் பிள்ளையெல்லாம் போட்ட மாதிரி போட்டு வச்சுக்கணும். இதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியா தானே, எல்லாருக்கும் பெறாது இந்த ஐடியா. இது பாருங்க, இதுக்குள்ளே இருக்கிற சாப்பாட்டு கடையை பார்த்தீங்களா? இதுவும் ஒரு வடிவான ஒரு ஓடைக்குள்ளே, ஒரு அலுவைக்குள்ளே இப்படி இவ்வளோ சாப்பாட்டு கடையும் இருக்குது. சீ ஃபுட், ஸ்ப்ரிங் ரோல்ஸ் அப்படி இப்படியாண்டு என்ன சாமான்கள். இதுக்குள்ளே ஒரு வித்தியாசமான சாப்பாட்டு கடைகள் இருக்குது. ஒரு ஓடைக்குள்ளே இருக்கிற சாப்பாட்டு கடை. இப்படி நான் உங்களுக்கு இது முழுக்க நடந்து காட்டலாம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தா தான் அதை இந்த ஃபீலிங் விளாட்டும். உண்மையான அந்த ஃபீலிங் எடுக்கிறதா வந்து பார்க்கணும் என்ன. ஆனால் இதுக்கு இந்த கடையில் நான் முந்தியோருக்கா வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஸ்ட்ரீட் ஃபுட் தான் வச்சுக்கணும். இதுவும் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி கவுன்சிலில் வைக்க அலோகேட் பண்ணி இந்த இடங்களை கொடுத்துருக்கணும். கவுன்சிலுக்கு வேண்டிய அந்த ஸ்கொயர் மீட்டப்பு ரேட்டுன்னு இருக்குன்னு தானே, அதை பே பண்ணி இருப்பினோம். அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் வடிவாக அதுகள் இங்கே இதுவும் ஒரு நல்ல சாப்பாட்டு கடை. ஓகே, ஓரளவுக்கு நாங்கள் 7 மைல் அளவை நான் மேலால் காட்டியிருக்கிறேன். மிச்சம் நீங்கள் தான் வந்து பார்த்து கொமெண்ட்டை போடுங்கோ. நான் இதுக்குள்ளே நாங்கள் காப்பாக்கு இதுக்குள்ளே நாங்கள் வச்சு நான் திரும்ப இந்த இடத்த வந்துட்டோம். இதில் ஒரு விளையாட்டு விளையாடக்கூடிய இடம் மாதிரி ஒரு இடம் வச்சு வச்சுக்கணும். விளையாட்டு விளையாடக்கூடிய இடம். சரி உறவுகளே, நாங்கள் பிறகு உங்களை இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களை கூறிஞ்சு பாருங்க. இது அப்பா, இது அடுத்த நான் என்னத்தை ஒரு காலம் நிப்பாட்ட எனக்கு நிப்பாட்ட இல்லாமல் இருக்கு. தொடர்ந்து ஏதாவது காட்டக்கூடிய மாதிரியே இருந்து கொண்டு இருக்கு. வித்தியாசம். இதில் இன்னொரு சாது ஒரு ஆள் நடந்து வந்தோம் நிற்கிறார் பாருங்க. சாது சாதுக்கு நான் வணக்கம் தெரிவிக்கிறேன். பார்த்தீங்களா, இது இன்னும் ஒரு ஏது அவங்கள வீட்டை டெக்கரேட் பண்ணுற சாமான்கள் எல்லாம் வச்சுக்கிறாங்க. இப்படியான டவுனுகள் நான் வருதா என்ன செய்கிறேன்டா, ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு இடத்தை சூஸ் பண்ணி போகிறேன் நான். அப்போ இப்படியான இடங்களே பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, இது இருப்பாரு. சரி உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் ஞாபகம் இடம் பார்த்துட்டோம். திரும்ப நான் அதை பேசிக்கொண்டிருக்காமல் நீங்களும் வந்து பாருங்கோ என்று சொல்லி இத்துடன் இந்த சின்ன பதிவை முடித்துக்கொள்கிறேன். இதுவரைக்கும் கேம்பரா மட்டாக்கு ஒரு தரம் பிரெயிலேண்டா சிட்னியில் உள்ளாக்கள் ஒரு ட்ரெயினை பிடிச்சி வரலாம். பக்கத்தில் இருந்து அங்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. பிரமடரில் இருந்து பஸ்ஸும் இருக்குது. கார்லேயும் வரலாம். இங்கே கார் பார்க்கிங் இன்றைக்கு சாட்டர்டே சண்டேயில் நிறைய கார் பார்க் இருக்குது. வரலாம், வந்து பாருங்கோ, சும்மா நடந்து பாருங்கோ. ஒரு வித்தியாசமான ஃபீலிங்னு சொல்லி உங்களிடமிருந்த அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நீங்கள் இதுவரைக்கும் இந்த சிட்னி ஸ்ரீ, இந்த சேனல் வந்து சிட்னி தமிழன் இல்லை, சிட்னி ஸ்ரீ என்ற சேனல். கன பேர் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். நீங்கள் ஸ்ரீன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நினைக்கிறீங்கள். உண்மையாக வந்து இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லை. ஏன்னா இது சிட்னி ஸ்ரீ என்ற சேனல். இதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு மட்டாக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. எல்லாத்தையும் எனக்கு காணேக்கில் சொல்லுங்க.
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். கிட்டத்தட்ட 99 விதமானாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கண்டா எனக்கு அது ஒரு சின்ன ஒரு ஊக்கமும் ஆக்கமுமாக இருக்கும். சரிதானே? சரி உறவுகளே, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நீண்ட காலத்துக்கு முதல் இங்கே வந்திருக்கணும். இப்போ வேண்டிய பிள்ளைகள் பிற பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்குங்கள். ஓகே, நாங்கள் மீண்டும் அந்த ஆரம்பித்த இடத்துக்கு வந்துட்டோம். அழகான அந்த மெயின் ஏரியா மால் என்று சொல்லலாம். அந்த இடத்த வந்து ரெஸ்ட் இன் த ஹையஸ்ட் எக்ஸலன்ஸ்.